எல்லோருக்கும் நமஸ்காரம். இது பங்குனி மாதம். பங்குனி மாதம்னாலே நமக்கு தெரியும், பங்குனி உத்திரம் இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள். இந்த பங்குனி உத்திரம்ங்கிற நட்சத்திரம் நிறைய கடவுளுக்கு நம்ம சனாதன தர்மத்தில் விசேஷமான நாளாக நம்ம கொண்டாடுறோம். ஸ்ரீரங்கத்தை எடுத்துட்டா பெருமாள் தாயாருக்கு சேர்த்தி சேவை நடக்கிறது, திருக்கல்யாணம் நடக்கிறது, ரெங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் ரெங்கமன்னார் திருக்கல்யாணம் நடக்கிறது. அதே மாதிரி முருகனோட தேவசேனியோட திருக்கல்யாணம் நடந்ததும் இதே பங்குனி உத்திர திருநாளில் தான். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அதன் வழியாக ஐயப்பன் அவதாரம் பண்ண அந்த திருநாளும் ஐயப்பனோட ஜெயந்தி நாளாகவும் இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். அதனால் இன்றைக்கி பெருமாள் தாயாருக்கும் விசேஷம், முருகனுக்கும் விசேஷமான நாள், ஐயப்பனுக்கும் விசேஷமான நாள். இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச பூஜைகளை எல்லாருக்குமே பண்ணலாம். முருகனுக்கு பண்ணலாம், பெருமாள் தாயாருக்கு பண்ணலாம், கோவிலுக்கு போய் பெருமாள் தாயாரோட சேர்த்தி சேவையை நம்ம சேவிக்கலாம். இந்த பெருமாள் தாயாரோட சேர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு பரமாத்மா ஜீவாத்மா தத்துவம். பரமாத்மா ஜீவாத்மாவோட இணையற அந்த நாளை தான் நம்ம இந்த சேர்த்தி சேவையில் நம்ம சேவிக்கிறோம். பெருமாளும் தாயாரும் ஒன்றா அன்றைக்கி நமக்கு சேவை சாதிப்பா. அதை சேவிக்கிற பொழுது நம்மளோட அனைத்து பாவங்களும் நமக்கு கரையிறது. எப்போது பெருமாளை தனியாக சேவிப்போம், தாயாரை போய் தயாசனத்தில் சேவிப்போம். அன்றைக்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு மட்டும் நம்ம பெருமாளையும் தாயாரையும் அந்த பரமாத்மா ஜீவாத்மாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தினத்தில் நம்ம சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இந்த பங்குனி உத்திரத்தில் விசேஷமான ஒரு உற்சவமாக ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடுறா. ஸ்ரீரங்கத்தை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுற விசேஷங்களில் ரொம்ப விசேஷமானது பங்குனி உத்திர திருநாள் தான். இது ஒரு பிரம்மோற்சவமாகவே கொண்டாடப்படுறது. இதுக்கான ஒரு கதை இருக்குது. பெருமாள் உறையூரில் இருக்கக்கூடிய கமல்வழி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டார். அங்கே அந்த கமல்வழி நாச்சியாரோட திருநட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு அவளோட பிறந்த நாளுக்காக உறையூருக்கு போயிட்டு பெருமாள் திரும்பி வரார். அன்றைக்கி பார்த்தா பெருமாள் அப்படி ஒரு சர்வ அலங்கார பூஷிதராக அப்படியே ரெங்கநாதர்னாலே அலங்காரம், ரெங்கநாதர்னாலே அழகு, அந்த மாலையே ஒரு தனி அழகு, அந்த கொண்ட ஒரு அழகு, அவர் நடந்து வர அந்த கதி சிம்மகதியும் அந்த கஜகதியும் அவர் அவரை ஏழை பண்ணிட்டு வர்றது அதோட பார்க்க அழகு. அவர் தனக்கு பிடித்தமான அந்த கமல்வழி நாச்சியாரை போய் எனக்கு பார்க்குற அன்றைக்கி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பட்டு பீதாம்பரங்கள் அணிந்து கொண்டு ஜவ்வாதெல்லாம் தரிச்சுட்டு அவ்வளோ அழகாக போவாராம். அப்படி போயிட்டு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வரார். அங்கே தான் அணிஞ்சிருந்த இந்த மாலை எல்லாத்தையும் கமல்வழி நாச்சியாருக்கு அவர் அணிவிச்சுட்டு தன் அணிஞ்சு வந்த நகைகள் எல்லாமே அவளுக்கு கொடுத்துட்டு தன் கையில் இருந்த மோதிரத்தையும் எடுத்து நாச்சியார் கையில் போட்டு விட்டுறாராம். போட்டு விட்டுட்டு அவள் கையில் இருந்த மோதிரத்தை